நான் இந்த நேரத்தில் நம்முடைய தேர்தல் வாக்குறுதிகளை மட்டும் இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன். வடசென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கான வாக்குறுதிகள் உங்களுக்கு தெரியும். முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஒவ்வொரு தேர்தலின் பொழுதும் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு சொல்லுவார், சொல்வதை செய்வோம் செய்வதைத்தான் சொல்வோம்னு செஞ்சு காட்டின தலைவர் நம்முடைய முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவருடைய வழியில் வந்த நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் சொல்வதைத்தான் செய்வார், செய்வதைத்தான் சொல்வார். சில தேர்தல் வாக்குறுதிகள் மட்டும் இங்க நான் உங்ககிட்ட நினைவுபடுத்த விரும்புகின்றேன். விம்கோ நகர் மெட்ரோ ரயில் நிலையத்திலிருந்து எண்ணூர் வரை ரயில் பாதை நீட்டித்து அமைக்கப்படும். கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள ராஜாஜி நகர் மக்கள் பயன்பெறும் வகையில் வில்லிவாக்கம் ரயில் நிலையத்திலிருந்து தெற்கு பக்கமாக செல்வதற்கு சுரங்க நடைபாதை அமைத்து தரப்படும். கணேசபுரம் மேம்பாலம் ரூபாய் 147 கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வருகிறது. அந்த பணி விரைந்து முடிக்கப்படும். 2 குடங்குயூர் குப்பை கொண்டும் வளாகத்தில் முறையில் சீரமைக்கும் பணி ரூபாய் 640 கோடி மதிப்பீட்டில் நடைபெறுகிறது. இந்த பணியும் விரைவில் நிறைவு செய்யப்படும். வடசென்னையில பிரத்யேகமாக மாசு கட்டுப்பாடு வாரியம் அமைக்கப்படும். மக்களுடைய சுகாதாரத்தை உறுதி செய்கின்ற வகையில கொடுங்கையூரில் உள்ள குப்பை மேடு சீரமைக்கப்படும். இது மிக மிக முக்கியமான வாக்குறுதிமா, தயவு செய்து கவனிங்க. பட்டா வாக்குறுதி. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் பட்டா பெறுவதில் சிக்கல்கள் உள்ளன. குறிப்பாக பெல்ட் ஏரியாவில் வசிப்போர் பட்டா பெற முடியாத நிலை இருக்கின்றது. இதனை சரி செய்ய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அமைச்சர்களை கொண்டு ஒரு குழுவை அமைத்திருக்கிறார்கள். தேர்தல் முடிந்ததும் பட்டா பிரச்சனை தீர்த்து வைக்கப்பட்டு வீட்டு மனை பெற்ற அனைவருக்கும் பட்டா வழங்கப்படும் என்பதை நான் மகிழ்ச்சியுடன் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதெல்லாம் நம்முடைய தேர்தல் அறிக்கையில தலைவர் சொல்லியிருக்கிறார். கண்டிப்பா இதெல்லாம் தலைவர் செய்வார் நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா?